ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். கிராதியின் வழியே கீழே விழுந்த அரசன் யார்? விடை அகசியா. மயிர் உடை வார்க்கச்சை அணிந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கன் யார்? விடை எலியா. எலியாவை அழைத்து வர சென்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? விடை 153 பேர். எலியாவை அழைக்க சென்று அக்கினிக்கு பலியானோர் எத்தனை பேர்? விடை 102 பேர். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம் எது? விடை யோர்தான் கரை. எலியாவிடம் எலிசா கேட்டது என்ன? விடை இரட்டிப்பான ஆவியின் வரம். எலியா பரலோகத்திற்கு எதில் ஏறி சென்றான்? விடை சுழல் காற்றிலே. எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை எத்தனை பேர் தேடி சென்றார்கள்? விடை 50 பேர். எலியாவை 50 பேரும் எத்தனை நாள் தேடினார்கள்? விடை 3 நாள். மொட்டை தலையா ஏறிப்போ என சிறுவர்களால் கிண்டலடிக்கப்பட்டவன் யார்? விடை எலிசா. எலிசாவை கிண்டலடித்த பிள்ளைகளை கடித்தது எது? விடை கரடிகள். பிள்ளைகளை எத்தனை கரடிகள் கடித்தது? விடை 2 கரடிகள். 2 கரடிகளும் எத்தனை பிள்ளைகளை கடித்தது? விடை 42 பிள்ளைகள். லட்சக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளையும் குறும்பாட்டு கடாக்களையும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு செலுத்திய மோவாபின் ராஜா யார்? விடை மேசா. எலிசாவின் வேலைக்காரன் பெயர் என்ன? விடை கேயாஸ். சூனேமியாளுக்கு இருந்த குறை என்ன? விடை பிள்ளை இல்லை. தலைவலியால் மரித்த பிள்ளை யார்? விடை சூனேமியாளின் பிள்ளை. 20 அப்பங்களை 100 பேருக்கு பரிமாறி மீதி எடுத்தவன் யார்? விடை எலிசா. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் யார்? விடை நாகமான். பராக்கிரமசாலி ஆனால் குஷ்டரோகி, அவன் யார்? விடை நாகமான். சிறு பெண் நாகமானை குஷ்டரோகம் நீங்க எங்கே போக சொன்னாள்? விடை சமாரியாவிற்கு. எக்ரோனின் தேவன் யார்? விடை பாகால் சேபு. நாகமான் குஷ்டரோகம் நீங்க கொண்டு சென்ற காணிக்கை என்ன? விடை 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொன், 10 மாற்று வஸ்திரம். நாகமானை எங்கே எத்தனை முறை ஸ்நானம் பண்ண எலிசா கூறினான்? விடை யோர்தானில் 7 தரம். தமஸ்குவின் நதிகள் எவை? விடை ஆப்னா, பர்பார். நாகமான் எலிசாவிடம் கேட்டு வாங்கி சென்ற பரிசு என்ன? விடை 2 கோவேறு கழுதை சுமக்கும் 2 பொதிமண். நாகமான் எந்த கோவிலுக்கு செல்ல சிறப்பு அனுமதி எலிசாவிடம் பெற்றான்? விடை ரிம்மோன். கேயாசி நாகமானிடம் கேட்டது என்ன? விடை 1 தாலந்து வெள்ளி, 2 மாற்று வஸ்திரம். நாகமான் கேயாசிக்கு கொடுத்தது என்ன? விடை
2 தாலந்து வெள்ளி. பொருளாசையால் சந்ததிக்கு தீட்டு நோயை பெற்றவன் யார்? விடை கேயாசி. மரக்கொம்பை போட்டு இரும்பு கோடாரியை எடுத்தவன் யார்? விடை எலிசா. சீரிய ராஜாவின் பள்ளி அறையில் பேசுவதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்பவன் யார்? விடை எலிசா. எலிசாவை பிடிக்கும்படி சீரிய இராணுவம் வளைந்து கொண்ட பட்டணம் எது? விடை தோத்தான். பெனாதாத் சமாரியாவை முற்றுகை இட்டபோது கழுதை தலை எத்தனை விலை? விடை 80 வெள்ளிக்காசு. சமாரியா முற்றுகையில் கார்படி பயறு என்ன விலை? விடை 5 வெள்ளிக்காசு. ஒரு மரக்கால் கோதுமை மா என்ன விலைக்கு விற்குமென்று எலிசா கூறினான்? விடை 1 சேக்கல். 2 மரக்கால் வார்கோதுமை என்ன விலைக்கு விற்குமென்று எலிசா கூறினான்? விடை 1 சேக்கல். சூனேமியாளிடம் எத்தனை வருஷம் பஞ்சம் வருமென்று எலிசா கூறினான்? விடை 7 வருஷம். சூனேமியாள் 7 வருஷம் எங்கே சென்று தங்கினாள்? விடை பெலிஸ்தரின் தேசம். எலிசாவிடம் வியாதி நீங்குமா என்று விசாரிக்க சொன்ன சீரிய ராஜா யார்? விடை பெனாதாத். பெனாதாத்தை கொன்றவன் யார்? விடை ஆசகேல். பெனாதாத்துக்கு அடுத்த ராஜா யார்? விடை ஆசகேல். சமுக்காலத்தை முகத்தில் போட்டு சமாதிக்கு அனுப்பியவன் யார்? விடை ஆசகேல். யெகூவின் தகப்பன் பெயர் என்ன? விடை யோசபாத். அகசியாவே இது சதி என்றவன் யார்? விடை யோராம். யோராமை கொன்றவன் யார்? விடை யெகூ. யோராமை யெகூ எப்படி கொன்றான்? விடை அம்பு எய்து. யெகூவின் சேனாபதி யார்? விடை பித்கார். சிம்ரி சேமம் அடைந்தானா என்றது யார்? விடை ஏசபேல். ஆகாபுக்கு சமாரியாவில் இருந்த குமாரர் எத்தனை பேர்? விடை 70 பேர். யோவாசை காப்பாற்றிய பெண்ணின் பெயர் என்ன? விடை யோசேபால். துரோகம் துரோகம் என்று கூறியவள் யார்? விடை அத்தாலியாள். பாகாலின் பூஜாசாரி யார்? விடை மாத்தான். யோவாசின் தாய் பெயர் என்ன? விடை சிபியாள். யோவாஸ் ராஜாவாகும்போது அவன் வயது என்ன? விடை 7 வயது. உண்டியலை ஏற்படுத்தியவன் யார்? விடை ஆசாரியனாகிய யோய்தா. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என எலிசாவை பார்த்து கூறியது யார்? விடை இஸ்ரவேல் ராஜா யோவாஸ். யாருடைய எலும்புகள் மீது பிரேதம் விழுந்தவுடன் உயிர் பெற்றது? விடை எலிசா. அமத்சியாவின் தாய் பெயர் என்ன?
விடை யொவதானாள். குஷ்டரோகியாய் தன் வீட்டிலே இருந்த அரசன் யார்? விடை அசரியா. சல்லூம் யாருடைய குமாரன்? விடை யாபேஸ். மெனோகேமின் தகப்பன் பெயர் என்ன? விடை காதி. பூல் எத்தேசத்தின் ராஜா? விடை அசீரியா. மெனோகேம் பூலிற்கு கொடுத்த வெள்ளி எவ்வளவு? விடை 1000 தாலந்து. பணக்காரர்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு எவ்வளவு வெள்ளிச்சேக்கல் மெனோகேம் வசூலித்தான்? விடை 50 வெள்ளிச்சேக்கல். பெக்காகியாவின் சேர்வைக்காரன் யார்? விடை பெக்கா. பெக்காவின் தகப்பன் பெயர் என்ன? விடை ரெமலியா. திகிலாத் பிளேசர் என்பவன் யார்? விடை அசீரிய ராஜா. ஓசேயாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஏலா. ரேத்சீன் என்பவன் யார்? விடை சீரியாவின் ராஜா. ஓசேயாவிற்கு விரோதமாக வந்த அசீரிய ராஜா யார்? விடை சல்மனாசார். ஒரே எழுத்தை பெயராக கொண்ட எகிப்தின் ராஜா யார்? விடை சோ. சமாரியாவில் குடியேறின அந்நியர்களை கொன்ற மிருகம் எது? விடை சிங்கங்கள். செப்பர்வாயிமின் தேவர்கள் யார்? விடை அத்ரமலேக், அன்னமலேக். சனகரிப்பை கொன்ற பிள்ளைகள் எத்தேசத்திற்கு ஓடிப்போனார்கள்? விடை ஆரராத் தேசம். சுக்கோத் பெனோத்தை செய்தவர்கள் யார்? விடை பாபிலோனின் மனுஷர். அசிமாவை செய்தவர்கள் யார்? விடை ஆமாத்தின் மனுஷர். ஆவியர் செய்த கடவுள்கள் யார்? விடை நிபேகாஸ், தர்தாக். மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்த அரசன் யார்? விடை எசேக்கியா. எசேக்கியாவின் தாய் பெயர் என்ன? விடை ஆபி. ஆபியின் அப்பா பெயர் என்ன? விடை சகரியா. மோசே செய்த வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன பெயரை எசேக்கியா தரித்தான்? விடை நிகுஸ்தான். சனகரிப் என்பவன் யார்? விடை அசீரிய ராஜா. சனகரிப்பிற்கு எசேக்கியா கொடுத்த பொன் வெள்ளி எவ்வளவு? விடை 300 தாலந்து வெள்ளி, 30 தாலந்து பொன். எசேக்கியா ஆட்சியின் அரமனை விசாரிப்புக்காரன் யார்? விடை எலியாக்கீம். எசேக்கியாவின் சம்பிரதி யார்? விடை செப்னா. எசேக்கியாவின் கணக்கன் யார்? விடை யோவாக். எலியாக்கீமின் அப்பா பெயர் என்ன? விடை இல்கியா. யோவாக்கின் தகப்பன் பெயர் என்ன?
விடை ஆசாப். நெறிந்த நாணல் கோல் என்பது யார்? விடை எகிப்து. ரப்சாக்கே யாருடைய பிரதிநிதி? விடை சனகரிப். எசேக்கியா வேண்டுதல் செய்யும்படி தன் பிரதிநிதிகளை யாரிடம் அனுப்பினான்? விடை ஏசாயா. தீராக்கா என்பவன் யார்? விடை எத்தியோப்பியா ராஜா. ஏசாயாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஆமோத்ஸ். சனகரிப் காலத்தில் எத்தனை அசீரியர்களை கர்த்தருடைய தூதன் சங்கரித்தான்? விடை 1,85,000 பேர். சனகரிப் கொல்லப்பட்ட இடம் எது? விடை நினிவே. சனகரிப்பின் தேவன் யார்? விடை நிஸ்ரோகு. அரசனாகிய அப்பாவை கொன்ற 2 பிள்ளைகள் யார்? விடை அத்ரமலேக், சரேத்சேர். சனகரிப்பை கொன்ற பிள்ளைகள் தேசத்திற்கு ஓடிப்போனார்கள்? விடை ஆரராத் தேசம். சனகரிப்பிற்கு பின் அரசனான அவனுடைய குமாரன் யார்? விடை எசரத்தோன். நீ செத்து விடுவாய் என்ற வார்த்தையை கேட்டு சகட்டு மேனிக்கு அழுது சில வருடங்களை ஆயுசு நாட்களில் பெற்றுக்கொண்டவன் யார்? விடை எசேக்கியா. சாக கிடந்தவன் 3ஆம் நாளில் ஆலயம் சென்றான். அவன் யார்? விடை எசேக்கியா. எசேக்கியா என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான்? விடை பிளவை. எசேக்கியாவின் பிளவை மேல் என்ன பழத்தின் அடையை போட்டார்கள்? விடை அத்திப்பழ அடை. பெரோத்தாக் பலாதான் என்பவன் யார்? விடை பாபிலோனின் ராஜா. குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதால் பெயர் பெற்றவன் யார்? விடை எசேக்கியா. அதிக ஆண்டு அரசனாய் இருந்தவன் யார்? விடை மனாசே. மனாசேயின் தாய் பெயர் என்ன? விடை எப்சிபால். மோசமான அரசனாக கருதப்பட்டவன் யார்? விடை மனாசே. மனாசே அடக்கம் பண்ணப்பட்ட தோட்டத்தின் பெயர் என்ன? விடை ஊசாவின் தோட்டம். ஆமோனின் அம்மா பெயர் என்ன? விடை மெசுல்லேமேத். மெசுல்லேமேத்தின் தகப்பன் பெயர் என்ன? விடை ஆரூத்ஸ். ஆரூத்ஸின் ஊர் பெயர் என்ன? விடை யோத்பா. யோசியாவின் தாய் பெயர் என்ன? விடை எதிதால். எதிதாலின் அப்பா பெயர் என்ன? விடை அதாயா. அதாயாவின் ஊர் எது? விடை போஸ்காத். யோசியாவின் சம்பிரதி யார்? விடை சாப்பான். சாப்பானின் அப்பா பெயர் என்ன? விடை
அத்சலியா. சாப்பானின் தாத்தா பெயர் என்ன? விடை மெசுலாம். யோசியாவின் அரசாட்சியில் பிரதான ஆசாரியன் யார்? விடை இல்க்கியா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தவன் யார்? விடை இல்க்கியா. இல்க்கியாவிடமிருந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பெற்றவன் யார்? விடை சாப்பான். சாப்பானின் குமாரன் யார்? விடை அஹிகாம். யோசியா ராஜாவின் ஊழியக்காரன் யார்? விடை அசாயா. உல்தாள் எங்கே குடியிருந்தாள்? விடை எருசலேமின் 2ஆம் வகுப்பில். சல்லூமின் தகப்பன் பெயர் என்ன? விடை திக்வா. உல்தாளின் கணவன் பெயர் என்ன? விடை சல்லூம். சல்லூம் என்ன வேலை செய்தான்? விடை வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன். அந்நிய தெய்வங்களின் பணிமுட்டுகளை யோசியா எங்கே சுட்டெரிக்க கட்டளையிட்டான்? விடை கீதரோன் வெளிகளில். கீதரோன் வெளிகளில் சுட்டெரிக்கப்பட்ட சாம்பல் எங்கே கொண்டு போகப்பட்டது? விடை பெத்தேல். பார்வோன் நேகோ என்பவன் யார்? விடை எகிப்தின் ராஜா. யோசியாவை கொன்றவன் யார்? விடை பார்வோன் நேகோ. யோவாகாசின் தாயின் பெயர் என்ன? விடை அமுத்தாள். அமுத்தாளின் அப்பா பெயர் என்ன? விடை எரேமியா. எரேமியாவின் ஊர் எது? விடை லிப்னா. பார்வோன் நேகோ யோவாகாசை எங்கே பிடித்தான்? விடை ரிப்லா. யோசியாவின் குமாரன் யார்? விடை எலியாக்கீம். எலியாக்கீமின் மறுபெயர் என்ன? விடை யோயாக்கீம். யோயாக்கீமின் தாய் பெயர் என்ன? விடை செபுதால். செபுதாலின் தகப்பன் பெயர் என்ன? விடை பெதாயாம். பெதாயாமின் ஊர் எது? விடை ரூமா. நேபுகாத் நேச்சாரை யோயாக்கீம் எத்தனை வருஷம் சேவித்தான்? விடை 3 வருஷம். யோயாக்கீனின் தாய் பெயர் என்ன? விடை நெகுஸ்தால். நெகுஸ்தாலின் அப்பா பெயர் என்ன? விடை எல்நாத்தான். எல்நாத்தானின் ஊர் எது? விடை எருசலேம். யோயாக்கீனின் சித்தப்பா யார்? விடை மத்தனியா. மத்தனியாவின் மறுபெயர் என்ன? விடை சிதேக்கியா.
சிதேக்கியாவின் அம்மா பெயர் என்ன? விடை அமுத்தாள். சிதேக்கியா சிறைப்பிடிக்கப்பட்ட இடம் எது? விடை எரிகோவின் சமனான பூமி. சிதேக்கியா நியாயந்தீர்க்கப்பட்ட இடம் இது? விடை ரிப்லா. கண்கள் குருடாக்கப்பட்ட அரசன் யார்? விடை சிதேக்கியா. நேபுகாத் நேச்சாரின் காவல் சேனாபதி யார்? விடை நெபுசராதான். சிதேக்கியா ஆட்சியில் பிரதான ஆசாரியன் யார்? விடை செராயா. சிதேக்கியா ஆட்சியில் இரண்டாம் ஆசாரியன் யார்? விடை செப்பனியா. நேபுகாத் நேச்சாரால் யூதேயா தேசத்தில் அதிகாரியாக்கப்பட்டவன் யார்? விடை கெதலியா. கெதலியாவின் அப்பா பெயர் என்ன? விடை அஹிகாம். கெதலியாவை கொன்றவன் யார்? விடை இஸ்மவேல். கெதலியாவை எங்கே வைத்து கொன்றார்கள்? விடை மிஸ்பா. ஏவில் மெரோதாக் என்பவன் யார்? விடை பாபிலோன் ராஜா. சிறை கைதியான அந்நிய தேசத்து ராஜாவுடன் அன்பாய் பேசி தன்னுடன் நித்தம் போஜனம் கொடுத்தவன் யார்? விடை ஏவில் மொராத்தாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.